ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் சம் சாமி -1,1 எனும் கணத்தை கன கட்டமைப்பு முறையில் எழுதுக. ஸோ கன கட்டமைப்பு முறை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு கணத்துக்கு பேர் வச்சுக்கணும். A = கணக்கப்படினா கண்டிப்பாக கன ப்ராக்கெட் இருக்கணும். ஓகே, இதில் கன கட்டமைப்பு முறை என்ன வரும்? எழுத்துக்களும், அதாவது ஏபிசிடி அந்த எழுத்துக்களும் எழுத்துக்களும் வரும். சம்டைம்ஸ் நம்பரும் வரும், நம்பருமே வரும், ஒரு ஈக்குவேஷன் முறையில் வரும், அப்புறம் எழுத்தாகவும் வரும். எழுத்தானா தமிழ் எழுத்துக்கள் எழுதுகிற மாதிரியும் வரும். ஓகே சாமி, அப்போது இந்த +1 -1னா சொல்லுவோம். +or-1ன்னு சொல்லலாமா? ஃபஸ்ட்டு சம்லேயே நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ எப்போ +or-1 வரும்? ஏதோ ஒரு எண்ணினுடைய மதிப்பு எப்போ +or-1னா இது ஒரு ஸ்கொயராக இருக்கும்போது வரும். ரைட் சாமி, சொல்ல புரியுதா? அப்போது இது இந்த +or-1 அப்படிங்கிறது எக்ஸினுடைய மதிப்பு +or-1 வருதுன்னா இது என்னவா இருந்திருக்கணும்? x² = 1² 1 தான். அப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தால் மட்டும்தான் +or-1ன்னு போடணும். ஸோ அந்த +1 சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்தால் -1 மாறும். அப்போ x² - 1 = இது ஒன்றுமே என்னக்குதுன்னு அர்த்தம் 0. நான் அந்த நம்பர் என்ன எடுத்துக்கிறேன்? நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அந்த எக்ஸ் என்ற நம்பர் +or- வந்ததுனால நீங்கள் சின்ன கிளாஸ் வரைக்கும் அது இயல் எண்கள், இயல் எண்கள், முழுக்கள், முழு எண்கள்னு படிச்சிருப்பீங்க. இப்போ 11th வந்தோடனே அந்த எண்கள் பேர் எல்லாத்தையுமே ஒட்டுக்கா சேர்த்து மெய்யெண்கள்னு சொல்லுவாங்க, அதாவது ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 6 அது. ஓகேவா? அப்போது எப்படி எழுத போகிறோம்னா, எக்ஸ் என்ற இந்த எண்ணானது எதில் இருக்குது? பிலாங்ஸ் டு ஆர். ஆர் என்ற மெய்யெண்களில் ஒரு உறுப்பாக இருக்குது. ஓகே, இங்கே எக்ஸ் என்பது பிலாங்ஸ் டு ஆர். எக்ஸ் என்பது x² - 1 = 0. ஓகே சாமி, இதனுடைய தீர்வு தான். தீர்வுனா ஈக்குவல்ட்டுன்னு வந்துச்சுனாவே இது தீர்வு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ x பிலாங்ஸ் டு ஆர், எக்ஸ் என்பது x² - 1 = 0. ஓகே செல்லம், தேங்க்யூ.